ஈகிள் எலக்ட்ரானிக்ஸின் ஏசி மேலா. ஏசி வாங்கினால் 3-சீட்டர் சோஃபா ஃப்ரீ. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ். ஆளுநரிடம் ஆட்சி அமைக்க தாவேக தலைவர் விஜய் உரிமை கோரியிருக்கிறார். அது தொடர்பான அந்த நேரடி செய்திகளை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி கார்த்திக், வணக்கம். இப்போ தாவேக கையில வெறும் 113 இடங்கள் மட்டுமே இருக்கிறது. பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவை அப்படின்னு இருக்கக்கூடிய நிலையில இப்போ தாவேக உரிமை கோர்றதுக்காக ஆளுநர் மாளிகைக்கு சென்றிருக்கிறது. இப்ப சட்டத்துல இடம் இருக்கா? 113 இடங்கள் வச்சுட்டு அவங்களால ஆட்சி அமைக்க முடியுமா? ஆளுநர் அதுக்கான அதிகாரத்தை தாவேக்காக்கு கொடுக்க முடியுமா? நிச்சயமாக அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் இந்த 113 இடங்களே போதுமானது அவர்கள் பதவியேற்றுக் கொள்வர். ஆனால் எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒருவேளை பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கும் பொழுது, அதே போல இந்த 113 பேருடன் அவர்கள் இந்த ஆட்சி அமைக்கும் பொழுது அதை சட்டப்பேரவையில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும். பெரும்பான்மை நிரூபிக்க தவறினால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக்கப்படும். அடிப்படையில் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் 118 இடங்கள் இருக்க வேண்டும். இல்லை என்றால் எந்த கட்சி அதிகமாக வெற்றி பெற்றிருக்கிறதோ அதுக்கு ஆளுநர் முதற்கட்டமாக அழைப்பு விடுப்பார். அவர்கள் பதவியேற்றுக் கொள்ளலாம். ஆனால் சட்டப்பேரவையை பொறுத்த வரைக்கும் சட்டப்பேரவை விதிகளின் அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய பெரும்பான்மையை சட்டப்பேரவையில் தெரிவிக்க வேண்டும். முதற்கட்டமாக என் குரல் வாக்கெடுப்பு என்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. தலை வாக்கெடுப்பு என்ற அடிப்படையில் எண்ணிக்கையில் அடிப்படையில் இந்த வாக்கெடுப்பு நடத்தப்படும். அதே போல அந்த வாக்கெடுப்பில் ஒருவேளை தோல்வியடைந்தால் அது அரசுக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக அமைந்துவிடும். எனவே அதன் அடிப்படையில் தற்போது இருக்கக்கூடிய அந்த 113 பேர்களை மட்டும் வைத்துத்தான் தனக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஆளுநரிடம் கோருகிறார் விஜய். அதற்கான அடிப்படை உரிமை அனைத்துமே இருக்கிறது. சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கான அந்த உரிமை இருக்கிறது. ஆனால் சட்டப்பேரவையில் பெரும்பான்மை நிரூபிக்க தவறினால் அது கேள்விக்குறியாகிவிடும் என்று விஜய்க்கும் நன்றாக தெரியும். எனவே முதற்கட்டமாக ஆட்சி அமைப்புக்கான வேலைகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே 108 இடங்கள் மட்டும் வெற்றி பெற்ற நிலையில் தற்போது காங்கிரஸ் கட்சி தான் திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற 5 இடங்களிலும் தற்போது அந்த ஆதரவையும் கொடுத்திருக்கிறார்கள். எனவே 113 இடங்களாக தாவேகாவிற்கு உயர்ந்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த 113 இடங்களில் சேர்ந்து கூடுதலாக அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விசிகே என இந்த 3 கட்சிகளும் தலா 2 இடங்களில் வெற்றி பெற்ற நிலையில் அவர்கள் 6 இடங்கள் தற்போது கையில் வைத்திருக்கிறார்கள். இந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய ஆதரவு கடிதத்தை விஜயிடம் கொடுக்கும்போது அவர்கள் எளிதாக இந்த ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஏற்கனவே இந்த 3 பேருக்கும் விஜயனுடைய சார்பில், தமிழக வெற்றி கழகம் சார்பில் நேரடியாகவும் தொலைபேசி வாயிலாகவும் அதே போல மெயில் மூலியமாகவும் கோரிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. தங்களுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு நாங்கள் பங்கு தருகிறோம், எனவே நீங்கள் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று நடிகர் விஜயின் சார்பில் தமிழக வெற்றி கழகத்திற்கு அந்த 3 கட்சிகளுக்குமே மெயில் அனுப்பப்பட்டிருக்கிறது. இது குறித்து வெளிப்படையாகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் நிர்வாகிகளுடன் பேசி முடிவெடுக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். நாம் அறிந்தவரை அனைத்து நிர்வாகிகளுமே தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து நாம் ஆட்சி அமைப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கான இடங்களும் ஒதுக்கப்படும். தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் தற்போது விஜய் 20 அமைச்சர்கள் மட்டும்தான் பொறுப்பேற்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. 20 அமைச்சர்கள், மீதம் இருக்கக்கூடிய 13 அமைச்சர்களும் தமிழகத்தில் 31 அமைச்சர்கள் பதவியேற்கலாம். மீதம் இருக்க இந்த 11 அமைச்சர்களையும் கூட்டணி கட்சிக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே அந்த அடிப்படையில் அவர் நாளைய தினம் பதவியேற்கும் பொழுது 20 அமைச்சர்கள் மட்டும்தான் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய விஜயுடன் சேர்ந்து பதவியேற்பார்கள். மீதம் இருப்பவர்களை கூட்டணி கொடுப்பதற்காக ஒரு எண்ணமும் இருக்கிறது. காங்கிரசுக்கு ஏற்கனவே ஒரு அமைச்சரவை உறுதி செய்யப்பட்ட நிலையில் மீதம் இருக்கக்கூடிய கட்சிகள் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் என்ற 3 கட்சிகள் இருக்கிறது. எனவே இவர்களுக்கும் அந்த அமைச்சர் பதவியில் இடம் கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. நாம் முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒருவேளை இந்த 3 கட்சிகளும் நாங்கள் நேரடியாக கூட்டணியில் நாங்கள் பங்கு பெற மாட்டோம், ஆனால் நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம் என்ற ஒரு நிலைப்பாடும் எடுக்கலாம். அதுக்கும் சட்டத்தில் இடம் இருக்கிறது. நேரடியாக அது கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இன்று செய்தது போல கூட்டணியில் நாங்கள் இணைந்து கொண்டு வருகின்ற உள்ளாட்சி தேர்தல், அதே போல 29 நாடாளுமன்ற தேர்தல் என தொடர்ச்சியாக இனி தமிழக வெற்றி கழகத்துடன் பயணிப்போம் என்று அவர்கள் கூறாமல், அதிகபட்சமாக நாங்கள் எங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு வேண்டாம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டாம், ஆனால் ஆட்சி அமைப்பதற்கான எங்களுடைய பங்களிப்பாக குறைந்தபட்சம் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவை தருகிறோம் என்று அந்த கடிதம் கொடுத்தாலே விஜய் எளிதாக முதலமைச்சர் ஆகிவிடும். எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் ஒருவேளை சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகள் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் நாளைய தினம் ஒரு பிரச்சனையை கிளப்பி உடனடியாக நீங்கள் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று கூறினால், அந்த பெரும்பான்மை இந்த 3-4 கட்சிகளும் கூட்டிருக்கும் பட்சத்தில் சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் அவர்கள் ஆதரவு கொடுத்தால் அவர்கள் எளிதாக
அதில் வெற்றி பெற்று விடலாம், முதலமைச்சராக தொடர்ச்சியாக நீடிக்கலாம். தற்போது இருக்கக்கூடிய சூழலில் 113 பேரோடு போதும் அதற்கு சட்ட விதிகளும் அதே போல சட்டமன்ற விதிகளும் இடம் கொடுக்கிறது. அதன் அடிப்படையிலே அவர் தாராளமாக பதவியேற்றுக் கொள்ளலாம். ஆனால் அதை சட்டமன்றத்தில் வருவதற்குள்ளாக அந்த பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். ஏற்கனவே விஜய் சார்பில் 14 நாட்கள், அதாவது அதிகபட்சமாக பதவியேற்ற பிறகு 14 நாட்களுள் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று பேரவை விதிகளும் அதே போல சட்ட விதிகளும் சொல்கிறது. எனவே இந்த 14 நாட்களுக்குள்ளாக விஜய் தன்னுடைய பெரும்பான்மையை பொறுப்பேற்ற பிறகு தன்னுடைய பெரும்பான்மையை சட்டப்பேரவையில் நிரூபித்தாக வேண்டும். அப்போது தலை கணக்கு என்ற அடிப்படையில், எண்ணிக்கையின் அடிப்படையில் வாக்கெடுப்பு நடைபெறும். அப்போது அவர்கள் ஆதரவு தெரிவிப்பார்கள். விஜய்க்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் என்று அந்த கடிதத்தையும் முதற்கட்டமாக கொடுத்துவிட்டு அதை எண்ணிக்கையின் அடிப்படையில் அந்த ஆதரவையும் கேட்பார்கள். ஒருவேளை திமுக, அதிமுக இந்த 2 கட்சிகளும் சேர்ந்து விஜய் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் கோரிக்கை வைத்தாலும், அதே போல விஜய் தன்னுடைய பெரும்பான்மையை சட்டப்பேரவையில் எழுத்துப்பூர்வமாக கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தாலும் உடனடியாக ஒருவேளை அந்த வாக்கெடுப்பு நடைபெறும். அந்த வாக்கெடுப்பின் போது சபாநாயகர் தற்காலிகமாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சபாநாயகர் அந்த வாக்கெடுப்பை நடத்துவார். அந்த வாக்கெடுப்பில் பேரவை விதிகளுக்கு உட்பட்டு சபாநாயகருடைய செயலாளர் அதை முன்னெடுப்பார். எனவே அந்த அடிப்படையில் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்ற அடிப்படையில் முதலமைச்சராக தொடர்ச்சியாக விஜய் நீடிப்பார். எனவே ஒருவேளை பெரும்பான்மை இல்லாமல் கூட நீங்கள் முதலமைச்சர் ஆகிவிடலாம், பதவியேற்று விடலாம். ஆனால் பெரும்பான்மையை சட்டப்பேரவையில் நீங்கள் காட்டினால் மட்டும்தான் தொடர முடியும் என்பதுதான் அடிப்படையில் விதியாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலே ஆளுநரை சந்தித்து தற்போது பதவிக்காக, தன்னுடைய பதவியேற்புக்காக விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார். தங்களுடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் 113 பேர், ஏற்கனவே 108 பேர் பெற்றிருக்கிறார்கள். கூடுதலாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களும் 5 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய விஜய்க்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். எனவே 113 பேர் அடங்கிய கடிதத்தை தற்போது சபாநாயகர் கடிதத்தை ஆளுநரிடம் கொடுத்திருக்கிறார். அதனுடைய ஒரு பிரதி இங்கே தலைமைச் செயலகத்துக்கும் வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றோ நாளையோ அந்த பிரதியை இங்கு வந்து கொடுப்பார்கள். தலைமை நிலைய செயலர் விட்டிருக்கிறார், அவரிடம் கொண்டு கொடுப்பார்கள். எனவே அதன் அடிப்படையில் அவர்கள் ஆட்சி கூறுவதற்கான அனைத்து தார்மீக உரிமையும் விஜய்க்கு இருக்கிறது. அவரே முதலமைச்சராகவும் தொடருவார். இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இன்னும் சராசரியாக தற்போது இருக்கக்கூடிய 118 இடங்களில் 113 இடங்கள் என்ற அடிப்படையில் கூடுதலாக 5 இடங்கள் இருந்தாலே விஜய்க்கு போதுமானதாக இருக்கிறது. ஒரு பக்கம் அதிமுக தங்களுடைய ஆதரவை அதிமுகவுடைய ஒரு அணி தருவதற்கு தயாராக இருந்த போதும், ஆனால் அவர் அடிப்படையில் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பது கம்யூனிஸ்ட் மற்றும் பிசிகே என அந்த கட்சிகள் வந்தால் போதுமானதாக இருக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதுக்கு அடிப்படை காரணம், தேர்தலுக்கு முன்னதாகவே தன்னுடைய கூட்டணி வைக்கும் கட்சிகளுக்கு நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருகிறோம் என்று விஜய் வெளிப்படையாக அறிவித்தார். விக்கிரவாண்டி முதல் மாநாட்டில் அவர் பேசும் பொழுதே, ஒரு கட்சியினுடைய தலைவராக அவர் முதல் மாநாட்டில் பேசும் பொழுதே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருகிறோம், தாராளமாக வாருங்கள் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவனுக்கு நேரடியாக அழைப்பு கொடுத்தார். அதன் தொடர்ச்சியாக கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் எங்களோடு சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் தொடர்ச்சியாக வலியுறுத்தினார்கள். ஆனால் திமுக கூட்டணியில் அவர்கள் 2017 முதல் தொடர்ச்சியாக நீடித்து வந்த நிலையில் தற்போது இடம் கூடுதலாக தருவதாக நாம் மாறிவிடக் கூடாது என்ற அடிப்படையில் தான் அவர்கள் அங்கிருந்து போட்டியிட்டார்கள். அது மட்டுமல்ல, அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே, அதாவது காங்கிரஸ் தவிர அனைத்து கட்சிகளுமே குறைந்த எண்ணிக்கையில் தான் பெற்று அவர்கள் போட்டியிட்டார்கள். அதையும் வருத்தத்தோடு தெரிவித்தார்கள். ஒருவேளை தாவேகா அழைத்து சென்றிருந்தால் கூட கூடுதலாக இடங்களை பெற்றிருக்கலாம். ஆனால் நாங்கள் தொடர்ச்சி இந்த மதசார்பற்ற கூட்டணி என்ற அடிப்படையில் நாங்கள் அங்கம் வகிக்கிறோம். எனவே இடங்கள் அடிப்படையில் நாம் இன்னொரு கூட்டணிக்கு நாம் சென்று விடக்கூடாது, அது சரியான ஜனநாயக முறையாக இருக்காது என்று காங்கிரஸ் தவிர மீது இருக்கக்கூடிய இந்த 4 கட்சிகளுமே தொடர்ச்சியாக கூறி வந்தார்கள். இந்நிலையில் தற்போது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த கட்சிகளுடைய ஆதரவை தமிழக வெற்றி கழகம் கேட்பது அவருடைய தார்மீக உரிமை. ஆனால் நாங்கள் ஒருவேளை இந்த கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறப் போவதில்லை, ஆனால் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவை நாங்கள் தருகிறோம் என்று இந்த 3 கட்சிகளும் ஒரு நிலைப்பாடை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நாளைதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கூட்டம் இருக்கிறது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கூட்டம் நாளை இருக்கிறது, நிர்வாகிகளுடைய கூட்டம். அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகிகளையும் அவர் அழைத்திருக்கிறார். ஈகிள் எலக்ட்ரானிக்ஸின் ஏசி மேலா. ஏசி வாங்கினால் 3 சீட்டர் சோஃபா ஃப்ரீ. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ்.